கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை காண செய்ய போகிறார். அவருடைய நாமம் உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தப்படும். இந்த வருடம் கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் பூமியிலே உயர்ந்திருப்பேன். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இயேசப்பா உயர்த்தப்படுவார். அதற்கேற்ற அற்புதங்களை பார்க்க போகிறீர்கள். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 25:16. என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். சிறுமைப்படுகிற ஒரு அனுபவம், சிறுமைப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவம். இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது மற்றவர்களால் நம்ம சிறுமைப்படுத்தப்படும் போது நம்மால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. பைபிளில் நம்ம வாசிக்கும் போது சிம்சோனை ஒரு பெண் சிறுமைப்படுத்தினாள். அவனை நித்தம் சிறுமைப்படுத்தி கொண்டே இருந்தாள். உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த பலத்தின் ரகசியம் என்ன என்று அவள் மிகவும் சிறுமைப்படுத்தி தினமும் அவனை கஷ்டப்படுத்தி கொண்டே இருப்பாள். முடிவில் இந்த ரகசியத்தை சொன்னான். எனக்கு தலையில் இருக்கிற அந்த ஜடைகள் தான், என் தலைமுடியின் அர்ப்பணிப்பு தான், பிரதிஷ்டை தான் பலத்தின் ரகசியம் என்று சொன்ன பொழுது அதை சிரைத்து தேவ பலம் அவனை விட்டு போவதற்கு அவள் காரணமாக இருந்ததும் எதிரிகள் கையிலே அவன் சிக்குண்டு சிம்சோன் அழிந்து போனதையும் பார்க்கிறோம். ஆம், தேவனுடைய பிள்ளைகள் இப்படி சிலர் சிறுமைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க, நெருக்கி கொண்டே இருப்பாங்க. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ, ஒடுக்கப்பட்டார்களோ, அதே போல சிலர் ஒடுக்கி நெருக்கி சிறுமைப்படுத்தி அவங்களை எழும்ப விடாமல் கஷ்டப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவம் இருந்தால் பயப்படாதீங்க. கண்டிப்பாக இயேசப்பா மாற்றுவார். அவர் சிறுமைப்படுத்தப்படுகிற அனுபவத்தை பார்க்கிறது. வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், ஊழியம் செய்கிற இடத்துல, எங்கேனாலும் சரி, காரணம் இல்லாமல் நீங்கள் நெருக்கப்பட்டீங்கன்னா, ஒடுக்கப்பட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நெருக்கத்தில் மற்றவங்க கொடுத்தாங்கன்னா இயேசப்பா சும்மா இருக்க மாட்டார். உங்களுக்கு உதவி செய்வார், நியாயம் செய்வார், அற்புதம் செய்வார், உங்கள் கண்ணீரை துடைப்பார். பயப்படாதீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நீர் கண்ணோக்கி பார்க்கும்படிக்கு நம்முடைய ஊழியக்காரன் மன்றாடி ஜெபிக்கிறேன். நம்முடைய பிரச்சனை இப்போது இருங்கள். தன்னுடைய வீட்டுக்குள்ள, தன்னுடைய குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற இடத்துல, அல்லது இவங்க வாழுகிற கிராமத்தில், பட்டணத்தில் மற்றவர்களால் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தால் இன்றைக்கு இயேசப்பா கண்ணோக்கி பார்த்து அதிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படிக்கு உம்முடைய ஊழியக்காரன் மனதார ஜெபிக்கிறேன். ஒரு மாற்றத்தை உடனே கொண்டு வாருங்க. இப்பொழுதும் வியாதிப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமாக்கும். பிசாசின் பிடியில் இருக்கிற குடும்பங்கள் விடுவிக்கப்படட்டும். கடன் பாரத்தில் இருக்கிறவர்கள் விடுவிக்கப்படட்டும். எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். இந்த நாளில் திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குறிப்பாக ஆண்டவரை இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையாவது செய்யுங்க, சாட்சியாய் மாற்றுங்க. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.